ஹலோ நண்பர்களே, 5 ஒழுக்கமான சேலஞ்ச் 100 நாள் ஃபாலோ பண்றதுல இன்னைக்கு நாள் 31. ஒரு கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தான் தூக்கத்துல இருந்து எழுந்ததும் பாதாம் டேட்ஸ் எல்லாம் வாயில விட்டு இந்த ஹேண்ட் கிரிப்பரை கொஞ்ச நேரம் போட்டுட்டு இருந்தேன். அதன் பிறகு ஹேர் கட் பண்ண போலான்னு பார்த்தா அங்க ஒரே பிஸியா இருக்க பையன் திரும்பி வந்துட்டான். அப்படியே வேர்க்கல எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எடிட்டிங் அப்புறம் மதிய உணவு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வெளியே போற வேலை கொஞ்சம் இருந்தது, அங்க கிளம்பிட்டேன். நம்ம தருணம் கூட வரேன்னா அவனையும் பூச்சி போட்டுன்னு கிளம்பிட்டேன். வேலையை போன இடம் ராமாபுரம், அப்புறம் அங்கிருந்து அப்படியே டி நகர். ரிஷி பையன் கேப் கேட்டுருந்தான், அதுவும் இந்த சிவப்பு தொப்பியை தான் வேணுமா, அதை தேட கண்டுபிடிச்சு வாங்கிட்டோம். அதை முடிச்சுட்டு நம்ம தருணோட தேடலுக்கு கிளம்பிட்டோம். தேடல இந்த கார் எடுத்து கொடுக்குறாரு ஒரு அண்ணன். நம்பி அது கார் இல்ல, கண்ணை திறந்து பாரு அப்படின்றாரு. பிறகு விரல் அளவுல இருக்கும் போன் எல்லாம் காட்டினாங்க, அதை வாட்சா விட்டு ஒரு ஃப்ரூட் டப்பா வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். பர்மா பஜார்ல கிடைக்காத போன் இங்க ரிச்சி சீட்ல கிடைச்சது. ஆனா அதோட ரேட் அவன் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. நான் மட்டும் இந்த ரிங் லைட் ஹோல்சேல் ரேட்ல கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு கிளம்பிட்டு வர கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இங்க வந்து எடிட்டிங் முடிச்சுட்டு கிளம்புறது 8:15 கிட்ட ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு நாள் லீவ் போட்டதுனால மீதி இருக்க 5 நாள் நம்ம போய் தான் ஆகணும். அதை கருத்தில் கொண்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். பிறகு இன்னைக்கான ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா ஷோல்டர் அண்ட் ஃபோராம், அதை போட ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி ஊரை சுத்திட்டு வந்ததுனால உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப புஷ் பண்ணாம ரியர் டெல்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போட்டேன் நண்பர்களே. ஆல்ரெடி டைம் ஆனதுனால இன்னைக்கு ஆப்ஸ் கிளாஸுக்கு விடுமுறை விட்டேன். கிளம்பும்போது பாத்தீங்கன்னா 10 மணி கிட்ட ஆயிடுச்சு. வேகத்துல சிக்கனை கழுவி கண்ணுல பட்ட காய்கறி எல்லாம் வெட்டி உள்ள போட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். சமைச்சு முடிச்சதும் நைட்டு ஒரு 200 கிராம், காலையில ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுட்டு ஒரு மீன் எண்ணெய் போட்டு வாட்டர் 6 லிட்டரும் வாழைப்பழம் ஒன்னும் சாப்பிட்டு தூங்க போயிட்டேன் நண்பர்களே. ஆரோக்கியமா இருங்க.